ட்ரம்பை பார்த்து ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாரு. மிடில் ஈஸ்ட்ல இருந்து முக்கியமா ஈராக்ல இருந்து அமெரிக்காவினுடைய அதிகாரிகளை பூரா வெளியேற சொல்லிட்டீங்க. பட் ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் ஓமன்ல நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை ரத்தாயிருக்குன்னு இப்போ ஈரான் அறிவிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில 50,000 ட்ரூப்ஸை நீங்க மிடில் ஈஸ்ட்ல வச்சிருக்கீங்க, என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற கேள்வி. அதற்கு ட்ரம்ப் சொன்ன பதில், ஃபியூச்சர்ல இதற்கான பதிலை கூடிய விரைவில் நீங்க எதிர்பார்ப்பீங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய உண்மைகள் என்ன? ரஷ்யா IAEA இவங்க கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தை கடுமையா எதிர்க்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஈரானுக்கான சப்போர்ட் இருக்கா இல்லையா? ஈரானை ஆதரிக்கிறவங்க யாரு? ஈரான் இல்லாட்டி யாருமே வேண்டாம், என்னைய நானே காப்பாத்திக்க போறேன் அப்படிங்கிற அளவுக்கு திறம்பட யுரேனியத்தை அணு ஆயுத சக்தியா மாத்திட்டாங்களா இல்லையா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இல்ல நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஹவுதிகள் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுத்திருக்காங்க. வேர்ல்டு வார் 3 இதுல நிச்சயமாக ஹவுதிகளின் பங்கு இருக்கும். அமெரிக்காவுக்கு எதிராக எங்களுடைய தாக்குதல் அதிபயங்கரமாக இருக்கும். ஈரான் மீது அட்டாக் பண்ணணும் அப்படின்னு என்னைக்கு யூஎஸ் நினைக்குதோ அன்னைக்கு இதே அமெரிக்கா மீது ஹவுதிகள் அதிபயங்கரமான தாக்குதலை நடத்தி காட்டும் அப்படிங்கிற எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. ஈரானோட JCPOA ஒப்பந்தத்துல கையெழுத்து போடணும் அப்படின்னு அவங்க அமெரிக்கா கொடுக்கக்கூடிய அழுத்தம் 2015 தொடங்கி 2018 ஈரானோடு உறவே வேண்டாம் அப்படின்னு ட்ரம்ப் போட்ட அந்த போடு அப்படிங்கிறது மறுபடியும் இப்போ இந்த அணு ஆயுத பரவல் அப்படிங்கிறத எப்படியாவது நிப்பாட்டிடணும். ஈரானுக்கு அணு ஆயுத சக்தி கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுல ட்ரம்ப் முன்னெடுத்த அந்த நிகழ்வு தான் 5 சுற்று பேச்சுவார்த்தை. இது எல்லாமே ஓமன்ல நடந்துகிட்டு இருக்கு. சக்சஸ்ஃபுல்லா அது நடந்து முடிகிற வரைக்கும் இஸ்ரேல் ரொம்ப பெரிய அளவுல தீவிரம் காட்டாதீங்க, ஈரானை வித்தின் 30 மினிட்ஸ்ல நாங்க அட்டாக் பண்ண போறோம், 7 மினிட்ஸ்ல அட்டாக் பண்ண போறோம்னு மிரட்டிட்டு இருந்தது இஸ்ரேல். அதை எல்லாத்தையும் தடுத்து வச்சிருந்தது அமெரிக்கா. இப்போ இஸ்ரேலுடைய கைவிலங்கு அவிழ்க்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் பரவுது. அப்படின்னா அமெரிக்கா இஸ்ரேலை வச்சு ஈரானை அட்டாக் பண்ண போறாங்களா அப்படிங்கிற அந்த பேசிக்கான கேள்வி நமக்குள்ள இருக்கும். அதுக்கு முத்தாய்ப்பா தீனி போடக்கூடிய வகையில 6வது சுற்று பேச்சுவார்த்தை ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த பேச்சுவார்த்தையை ஈரான் நாங்க பங்கெடுக்க போவது இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ட்ரம்ப் புதிதாக ஒரு விஷயத்தை அமெரிக்க மக்களுக்கு மட்டுமல்ல, ஏன்னா அமெரிக்க மக்கள் தான் ஒட்டுமொத்த நாட்டுக்கு எதிராகவே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. இமிகிரேஷன் பீப்புள்ஸ் அதிகமான அளவில் இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ்ல போராட்டம் பண்றாங்களே. அப்போ அமெரிக்காவில் நடந்து வரக்கூடிய இந்த போராட்டம் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல மட்டும் இல்ல 50 மாகாணங்களுக்கும் பரவிக்கிட்டு இருக்கு. என்னுடைய உழைப்பை சுரண்டி இது நாள் வரைக்கும் நல்வாய்ப்பாக வாழ்ந்த அமெரிக்கா இன்னைக்கு தன்னிறைவு பெற்று விட்டது அப்படின்னு சொல்லி என்னைய எல்லாரையும் அகதிகள் மாதிரி இந்த இடத்துல இருந்து துரத்த நினைக்கிறியே ட்ரம்ப், நீ மட்டுமே கடவுள் கிடையாது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உள்நாட்டுல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அப்போ அதை வேற எப்படி திசை மாத்துறது? கழகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அந்த கழகத்துக்கு எதிராக நான் எடுக்கக்கூடிய ஆயுதம் தான் வெளிநாட்டின் மீது நான் தொடுக்கக்கூடிய போர். இதுதான் ரஷ்யாவினுடைய பாணி. ரஷ்யா புட்டின் தன்னை ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எப்படி உக்ரைன் மீதும் மற்ற நாடுகள் மீதும் தொடர்ச்சியாக போர் நடத்திக்கிட்டு இருக்காரோ அதே மாதிரி ட்ரம்ப் அவருடைய பாணியில இப்ப என்ன பண்ண போறாரு அப்படின்னா ஈரான் மீதான போரை தொடங்க போறாரு அப்படின்னு வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதுல ஒரு பகுதியா ஈராக்ல இருக்கக்கூடிய தனது அம்பாசிடர்ஸ், அவங்களுடைய குடும்பம், இராணுவ வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய குடும்பம், இவங்க எல்லாரையும் நாடு திரும்புறதுக்கு உத்தரவு போட்டிருக்கார். சரி, மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் அமெரிக்க படைகள் எவ்வளவு இருக்காங்க? 50,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க படைகள் இருக்காங்க. குறிப்பா கத்தார்லையும் குவைத்திலையும் மட்டும் தனித்தனியா
10,000 20,000க்கும் மேற்பட்ட வீரர்கள் அங்கே குவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த வீரர்களுடைய குடும்பங்கள் எல்லாத்தையுமே அமெரிக்காவுக்கு ரிட்டர்ன்ல வருவதற்கு அமெரிக்கா சத்தமே இல்லாம உத்தரவுகளை போட்டிருக்கு. இந்த உத்தரவை பார்த்து பயந்து போன அவங்க அடுத்ததாக என்ன மாதிரியான ஆர்டர் வரும்னு தெரியாம கதி கலங்கி போயிருக்காங்க. இதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது. இப்படிப்பட்ட நிலைமையில தான் ஒரு ரிப்போர்ட்டர் கேட்ட கேள்வி ட்ரம்ப்பை பதில் சொல்ல வச்சிருக்கு. ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் அண்ட் சீ அப்படின்னு இருக்காரு. சரி, இதற்கு ஈரான் சைட்ல இருந்து கிடைச்சிருக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, எவன் என்னன்னாலும் பேசிக்கோ, நான் இந்த அணு ஆயுதங்களை தயாரிக்காம விடமாட்டேங்கிறதுலையும் யுரேனியம் செறிவூட்டல் அப்படிங்கிறத நிறுத்த மாட்டேங்கிறதுலையும் ஈரான் தெளிவாக இருக்காங்க. 90% அவங்களுடைய விஷயத்துல அவங்க தன்னிறைவு அடைந்து விட்டார்கள். ஈரானும் அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய நாடுங்கிறத எப்போ கம்யூனியவர்கள் அறிவிக்க போறாங்க அப்படிங்கிற அச்சத்துல இப்போ உலகமே இருக்கு. ரெண்டாவது, இப்போ வியட்நாம் போற நினைவுபடுத்தக்கூடிய வகையில ஒரு அதிபயங்கரமான தாக்குதலை நாங்களும் நடத்தி காட்டலாம் அப்படிங்கிறத அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய வகையில ஈரான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈரானுடைய அணுசக்தி நிலையங்களையும் இப்போ உஷார்படுத்தியிருக்காங்க. ஈராக்கு, பக்ரைனு, அதுக்கு பிறகு குவைத்து, கத்தாரு, UAE இங்க இருக்கக்கூடிய எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் எல்லாத்தையுமே அங்கொன்றும் இங்கொன்றுமாக க்ளோஸ் பண்ணக்கூடிய நிகழ்வுகளும் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் இப்போ மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. கூடிய விரைவில் கச்சா எண்ணெய்க்கான விலைங்கிறது கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த டயத்தில் அவங்க அதை க்ளோஸ் பண்ணாங்கன்னா அடுத்து வித்தின் வீக் ஆர் 2 வீக்ஸில் அந்த எண்ணெயினுடைய பரவல், அதாவது வெளி நாடுகளுக்கும் மற்ற இடங்களுக்கும் போகிறது வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இந்த 2 வீக்ஸில் ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது அடுத்து 3 அல்லது 4 மாதங்களில் இந்தியாவில் கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. சரி, ஈரானுக்கும் USAவுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டா, இது வந்து 1950 இருந்து தொடங்குது. 1950 இருந்தே இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தலை தூக்க ஆரம்பிக்குது. அப்போ இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ஈரான்ல கிடையாது. அதிகமான அளவுல புரட்சி அப்படிங்கிறதும் சரி, அதிகமான அளவுல அங்க படங்கள் அப்படின்னு சொல்லி எடுக்க ஆரம்பிச்சது ஈரான்ல தான். 1979 தான் இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. 1980 தான் ஹிஸ்புல்லா அமைப்பை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. 90ல ஈராக் மீது கவனம் செலுத்துச்சு அமெரிக்கா. 2002 தான் ஈரான் வந்து நியூக்ளியர் பிளானுக்கு பெரிய அளவுல வித்திடுறாங்க. இதெல்லாமே இஸ்லாமிக் புரட்சி நடந்ததற்கு பிறகு நடந்த சம்பவங்கள் தான். 2002க்கு பிறகு ஒட்டுமொத்த நாடுமே அமெரிக்காவுக்கு எதிராக திரண்டிருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சரி, இப்போ மஸ்கட்ல வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போறதா தகவல் வெளியாயிருக்கே, அது யாருக்கும் இடையில அப்படின்னு தேடி பார்க்கும்போது விட்காஃப் யாரு, ட்ரம்பினுடைய ஆதரவாளர். அவர் தான் வந்து இஸ்ரேலுக்கு இடையில நடக்கக்கூடிய, இஸ்ரேல் காசாவுக்கு இடையில நடக்கக்கூடிய பஞ்சாயத்தை தீர்க்கக்கூடியவர். அந்த விட்காஃபுக்கும் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாச்சி அவருக்கும் இடையில தான் இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்க போகுதுங்கிறாங்க. ஓமன்ல நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையை ஈரான் தவிர்த்துட்டு இந்த இடத்துல மஸ்கட்ல நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா கருதப்படுது. இதுவும் தோல்வி அப்படின்னு விட்காஃப் வந்து ட்ரம்ப்புக்கு சொல்லிட்டாரு அப்படின்னா நிச்சயமாக ஈரானை இஸ்ரேலை விட்டு ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுவாங்க அமெரிக்கா. சரி, அமெரிக்கா இந்த வேலையை செய்யுதுன்னா ரஷ்யா என்ன செய்ய போகுது, ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்க போகுதான்னு கேட்டா, உக்ரைன்ல நீ போற நடத்துறதுக்கு முழுமையான ஆதரவை இன்னைக்கு USA கொடுத்துக்கிட்டு இருக்கு. நேட்டோ நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணல அமெரிக்கா. அதற்கு காரணம் என்னன்னா, ஈரானுக்கு செக் வைக்கிறது ரஷ்யாவால தான் முடியும். ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கு இடையில தான் ரொம்ப பெரிய அளவுல பேட்ரியாட் ஏவுகணைகள் ஆகட்டும், அது மட்டுமல்ல S-400 S-300 உள்ளிட்ட அந்த வான் பாதுகாப்பு ஆயுதங்கள் ஆகட்டும் எல்லாமே ரஷ்யால இருந்து தான் போயிருக்கு. ஸோ ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த உறவை எப்படியாவது துண்டிச்சிடணும் அப்படின்னு ட்ரம்ப் நினைக்கிறார். இந்த இடத்தை பயன்படுத்திக்கிட்டு தான் சீனா ஈரானோடு ரயில் போக்குவரத்து மூலியமா ஏகப்பட்ட வான் பாதுகாப்பு ஆயுதங்களையும் உள்ளுக்குள்ளே இறக்கியிருக்காங்க. ஸோ ஒரு நாடு இல்லாட்டி இன்னொரு கம்யூனிச நாடின் மூலியமா ஈரான் தன்னிறைவு அடைந்து கொண்டிருக்கிறது. ஆயுத சப்ளைலையும் சரி, ஆயுதங்களை இறக்குமதி செய்யறதுலையும். இப்போ ஈரான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இஸ்ரேல் டைரக்டா நீ உக்ரைனுக்கு பேட்ரியாட் ஆயுதங்கள் கொடுக்குற அப்படிங்கிற புகாரா ரஷ்யா கிளப்புனாங்க. IAEA ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதே நேரத்தில் முக்கியமா ஐக்கிய நாடுகளுடைய UNSC மீட்டிங்ல ஈரானுக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கிறதுக்கும் அமெரிக்கா இப்ப ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா, ஈரானுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க.
உன்னுடைய அணுசக்தி பொருட்கள் யுரேனியம்லாம் வச்சிருக்கீல, அதை பூரமே வந்து எரிபொருளாக மாற்றுவதற்கான வாய்ப்பை நான் உருவாக்கி தரேன், என்கிட்ட அந்த மெட்டீரியல் இருக்கு, நான் அதை கொடுக்குறேன். ஸோ அமெரிக்கா வந்து ட்ரம்ப்புக்கும் புட்டினுக்கும் இடையில நடந்த பேச்சுவார்த்தை, ஃபோன் கால், இது எல்லாமே வந்து ஈரானை பற்றியது தான். உக்ரைனை பற்றி கூட அவங்க பெருசாக பேசலை போல. பட் ஈரானுக்கு எப்படி வந்து சுலுக்கெடுப்பது அப்படிங்கிறத தான் இவங்க 2 பேரும் பேசியிருக்காங்க. அதில் ஒரு பகுதியானா ரஷ்யா வந்து இந்த வலையை விரிக்குது. இதுல ஈரான் சிக்குமா சிக்காதாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். விவரம் தெரிஞ்சவங்க இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது ஈரானை கையாளுவதற்கு அமெரிக்காவுக்கு பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு தேவை அப்படிங்கிறாங்க. பாகிஸ்தான் சிறந்த உளவாளி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ஆர்எல் குரில்லா அப்படிங்கிற IAF ஆஃபீஸர் இது பற்றிய கவலையை எழுப்பியிருக்கார். இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஈரான் வந்து ஒரு புதிய யுரேனியம் செறிவூட்டலை இப்போ ஒரு மலைக்கு கீழே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சேட்டலைட் இமேஜை அமெரிக்கா வெளியிட்டிருக்காங்க. ஒரு மலைக்கு கீழே, சரிங்களா, மலைக்கு கீழே 150 மீட்டர் ஆழத்தில் இதே அமெரிக்காவில் 90 மீட்டர் ஆழம் வரைக்கும் போய் அவங்களுடைய அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை வச்சிருக்கு. இதை கணிச்சு என்ன பண்றாங்க, ஈரான் 150 மீட்டர் ஆழத்திற்கு பூமிக்கு அடியில் வந்து தனக்கான ஒரு பாதாள உலகத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. இதில் தான் யுரேனியம் செறிவூட்டல் உள்ளிட்ட விஷயங்களை அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. இந்த விஷயம் இப்போ பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு. ஸோ மலைக்கு கீழே ஈரான் செய்யக்கூடிய விஷயத்த அமெரிக்காவால் கண்டுபிடிச்சிட முடியும் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கும் தெரியும், ஈரானுக்கும் தெரியும். ஆனாலும் உன்னால் முடிஞ்சது நீ பார்த்துக்கோ, நீ அணுசக்தி ஆயுதங்களை வச்சிருக்க, நான் ஏன் வச்சுக்க கூடாது அப்படின்னு தான் ஈரான் சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் இந்த JCPOA ஒப்பந்தம் தோல்வி அடைஞ்சது. ஈரான் அணு ஆயுத நாடாக அறிவிச்சாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு பெரிய சிக்கல் தான். ஸோ தன்னை எதிர்த்து யாருமே இருக்கக்கூடாதுன்னு அமெரிக்கா நினைக்குது. உனக்கு ஈக்குவலாக நானும் தான் பெரிய ஆள், மிடில் ஈஸ்டில் நான் தான் கிங்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் சொல்கிறாங்க. இந்த இடத்துல சவுதி அரேபியா சத்தமே இல்லாமல் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹவுதிகள் ஈரானுக்கு ஆதரவாகும். ஹிஸ்புல்லா உலக வரைபடத்திலேயே ஹிஸ்புல்லா இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு இப்போ ஹிஸ்புல்லாவினுடைய நிலையை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. இப்படி ஒரு நிலை தனக்கு வந்து விடுமோ அப்படிங்கிற பயம் ஈரானுக்கு இருக்கு. அதன் காரணமாக தான் இவங்க அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்றாங்க. எது எப்படி இருந்தாலும் சரி, அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன அப்படிங்கிறத கணிச்சு நிச்சயமாக செய்திகளை உள்ளபடி மக்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது பிரசாத் சிக்னேச்சரின் கடமை. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.